ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் எரேசர் அப்படிங்கிற ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து இப்போ அட்வான்ஸ் வெர்ஷனாக வந்திருக்குது. ஸோ ஆல்ரெடி இல்லாத ஃபியூச்சர்ஸ்லாம் இந்த ஆப்பில் வந்து இப்போ வந்திருக்கு. ஸோ இது ஜஸ்ட்டு வந்து இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் லோட் ஃபோட்டோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ண உடனே உங்களுடைய கேலரிக்கு எடுத்துகிட்டு போயிடும். ஸோ அந்த கேலரியில் நான் வந்து ஆல்பத்தை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இமேஜுக்கு பேக்ரவுண்டை வந்து எரேஸ் பண்ணணுமோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால பேக்ரவுண்ட் ஒயிட்டாவில் இந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ண உடனே க்ராப் பண்ண சொல்லி கேட்குது. ஸோ நமக்கு எவ்வளோ க்ராப் பண்ணணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும், 4 பக்கத்துலையும் க்ராப் பண்ணிக்கணும். க்ராப் பண்ணி முடித்த உடனே ரைட் சைடில் டாப்பில் உள்ள இந்த டிக் மார்க்கை கொடுத்துட்டிங்கன்னா க்ராப் ஆயிரும். ஸோ இப்போ வந்து கீழே பாருங்கள், நிறைய டூல்ஸ் இருக்குது. ஸோ அதில் பாட்டத்தில் முதல் டூல் வந்து ஏஐ ஆட்டோ அப்படின்றது பார்த்தீங்களா. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை யூஸ் பண்ணி பேக்ரவுண்டை எரேஸ் பண்ணுறது. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரே செகண்டில் உங்களுடைய பேக்ரவுண்ட் வந்து அழகாக எரேஸ் ஆயிரும். ஸோ நீங்கள் ஒரு பிஎன்ஜி இமேஜாக சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆட்டோ கலர் அப்படின்றது பாருங்கள், இதுவும் கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல ஒயிட்டாக இருக்க இடத்துல பேக்ரவுண்டில் கிளிக் பண்ணிங்கன்னா டோட்டல் பேக்ரவுண்டுமே வந்து எரேஸ் ஆயிரும். ஸோ இது ரெண்டாவது டூலுக்கான யூசேஜ். மூணாவது டூலை பாருங்கள், மேஜிக் அப்படின்றது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி ட்ராக் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா ஸோ அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிக்கிட்டே வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம மேனுவலாக பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் இல்லாமல் கலர்ஸ் மிக்ஸ் ஆகி இருக்கும்போது இந்த மெத்தடை வந்து நம்ம என்ன செய்யலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தவறுதலை அப்படி அடிச்சிட்டோம்னா நம்ம இந்த ஆரோ மார்க்கை யூஸ் பண்ணி பேக் கொடுத்து அதை எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து மூணாவது மெத்தடு. நாலாவது பாருங்கள், மேனுவல். ஸோ மேனுவல்லாம் நமக்கு தெரியும், ஃபோட்டோஷாப்பில் பண்ணுற மாதிரி முழுக்க ஸோ நம்மளாக பண்ணுறது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பேக்ரவுண்டாக நம்ம தான் வந்து என்ன செய்யணும், எரேஸ் பண்ணி எடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ரிப்பேர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ப்ரஷ் சிம்பிள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து தவறாக பேக்ரவுண்டை எரேஸ் பண்ணது ஃபுல்லாக அழிச்சிக்கலாம். ஸோ இது இந்த டூலோட யூசேஜ். ஸோ எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் ஏஐ ஆட்டோவே செலக்ட் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்ட் ஃபுல்லாக எரேஸ் ஆகிடுச்சு. மேலே பாருங்கள், டாப்பில் ரைட் சைடில் டன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதை கொடுங்க. ஸோ இதை கொடுத்தோடனே நமக்கு அடுத்த பேஜுக்கு போயிடும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்மூத்தை வந்து 0, 1, 2, 3, 4, 5ன்னு 4 ஆப்ஷன் இருக்குது, 4 இருக்குது. ஸோ எந்த அளவுனாலும் நம்ம ஸ்மூத்னஸை கூட்டிக்கலாம். ஆனால் ஸ்மூத்னஸ் ரொம்ப கூட்ட அந்த இமேஜ் வந்து பிரேக் ஆகாமல் பார்த்துக்கணும். பிரேக் ஆச்சுன்னா நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஸோ அப்படி பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யணும், மறுபடியும் மேலே சேவ்னு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் டாப்பில். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணப்பட்ட பிஎன்ஜி இமேஜ் வந்து ரெடி ஆயிரும். ஸோ திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூ. தேங்க்யூ.